என் மகளே, என் மகனே, இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களிடத்தில் பேசுவதற்காக வந்துள்ளேன். என் ஜனமாகிய நீங்கள் தினமும் வேதாகமம் வாசிக்கிறீர்களா? ஆம் எனில் நீங்கள் வேதத்தினை ஞானத்தோடு படிக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், தினமும் வேதாகமம் வாசியுங்கள். வேதம் வாசிப்பதினால் உங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். ஒரு சில என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமம் வாசிக்காமல் கர்த்தரை விசுவாசிக்காமல், கர்த்தர் எனக்கு அற்புதமும் ஆசீர்வாதங்களும் செய்யவில்லை என்று சொல்வது வீண். வேதம் வாசிப்பது என்பது என் மகளே, என் மகனே, உங்களுடைய முதற்கடமையாகும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எழுதியிருக்கப்படியால் நீங்கள் வேதம் வாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று எழுதியிருக்கப்படியாக நீங்கள் கர்த்தராகிய நான் எதற்காக இப்படி சொல்லியிருக்கிறேன் என்பதை வேதாகமத்தை படித்து அந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எதற்காக இந்த வசனம் எழுதப்பட்டது, யாரை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டது, அந்த வசனத்தின் பொருள் என்ன என்பதனை உணர்ந்து வாசிக்க வேண்டும். கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தின் சக்தி உங்கள் உள்ளங்களில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய நீங்கள் வேதத்தினை வாசிப்பதற்கு தினமும் குறிப்பிட்ட அளவிலான நேரத்தினை ஒதுக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தினை தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தராகிய என்னிடத்தில் விசுவாசத்தினை அதிகப்படுத்தும். வேதாகமம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தினை கொண்டு வரும். என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தினை சாதாரண புத்தகங்களை படிப்பதனைப் போல படிக்கக்கூடாது. வேதாகமத்தினை ஆராய்ந்து அதன் பொருள் புரிய படிக்க வேண்டும். நீங்கள் வேதாகமம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தினை கொடுத்து இருக்கிறார், எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கு என்ன பொருத்தம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய நான் என்ன பொருள்படும்படியாக இந்த வேத வாக்கியத்தை எழுதியிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து படிக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் உங்கள் உள்ளத்திலே நிகழும். உங்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் என்றாவது வேதாகமத்தை ஆராய்ந்து படித்திருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். என் ஜனமாகிய ஒரு சிலர் உங்களுக்கு தேவைப்படுகிற வசனங்களை மட்டும் வேதாகமத்தில் இருந்து படித்துக் கொள்கிறீர்கள். அவ்வாறு வாசிக்காமல் வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதாகமத்தில் உள்ள அனைத்து வேத வாக்கியங்களும் என் ஜனமாகிய உங்களுக்கு முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து உங்கள் உள்ளத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்காகவே கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் சொல்லுகிறேன், என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து வாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தினை ஆராய்ந்து படிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்பான காரியங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும். என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் கர்த்தராகிய என்னை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் கர்த்தராகிய என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும், என்னை துதிக்க வேண்டும். கர்த்தராகிய என்னை துதிக்கும் பொழுது உங்களுக்குள் தேவ பிரசன்னம் இறங்கும். என் ஜனமாகிய நீங்கள் தினமும் வேதாகமம் வாசித்து என்னிடத்தில் ஜெபத்தினிலே உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி என்னை துதித்து ஆராதிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னை ஸ்தோத்திரக்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது என் ஜனமாகிய உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை துதிக்க வேண்டும். என் ஜனமாகிய உங்களுக்கு நான் செய்த நன்மைகளுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என்னை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் என இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருந்தால் எந்நேரமும் நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். என் மகளே, என் மகனே, எப்பொழுதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் என இருந்தால் உங்களுக்கு கர்த்தராக என்னிடத்தில் ஒரு தொடர்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கர்த்தருடனே இருங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனவிருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களை நான் நேசிப்பதினால் உங்களிடத்திலே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுபோல நீங்களும் என்னிடத்தில் பேச வேண்டும், என்னிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும், வேதவசனங்களை வாசிக்க வேண்டும். கர்த்தராகிய நான் உண்மையுள்ள தேவன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று எழுதியிருக்கப்படியாக நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்.
தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காகத்தானே நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள்? என் ஜனமாகிய உங்களுக்கு அநேக காரியங்களில் கவலைகளும் துன்பங்களும் நேரிடலாம். வியாபாரம் சரியாக நடக்க மாட்டுது, கடன் அதிகமா இருக்கு, வேலையிலும் சரியா வருமானம் வரல. பின்னர் எப்படி எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். அத்திமரம் துளிர்விடாம போனாலும், திராட்சச் செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும், நீங்கள் நிற்கதியாய் நின்றாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று சொல்லுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு கர்த்தராகிய நானே பெரிய சந்தோஷமாக இருப்பேன். நான் உங்களுக்குள் இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரியான சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு இரட்சிப்பின் சந்தோஷம் தேவை என்றால் நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தராகிய என்னை துதியுங்கள், ஆராதியுங்கள். என் ஜனமாகிய உங்கள் மீது நான் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். மனிதர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு இரக்கம் காட்டி உங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். என் மகனே, என் மகளே, நான் உங்கள் மீது இரக்கம் கொண்ட ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் எதற்காகவும் சோர்ந்து போகாதீர்கள். மனிதர்கள் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். நான் உனக்கு இரக்கம் காட்டி உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை கட்டி வைத்து ஒரு அறையில் அடைத்து வைத்தது போல் அந்த காரியத்தினை விடுத்து உங்களால் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த காரியத்திலேயே இருந்து உன்னை நான் விலக்கி உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை மீட்டுக் கொள்வேன். பிசாசு ஆனவன் உங்களுக்கு எதிராக சத்துருக்களை எழுப்பி உங்களுக்கு அநேக காரியங்களில் பிரச்சனைகளை வர பண்ணுவான். நான் அவைகளில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.